வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது நடிகர் எம்.ஜி. சக்கரபாணி அவர்களின் வாழ்க்கை வரலாறு. வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம். எம்.ஜி. ராமச்சந்திரனை எல்லோருக்கும் தெரியும். ஆனால் எம்.ஜி. சக்கரபாணியை எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ் சினிமாவின் நட்சத்திர நடிகராகவும் தமிழகத்தின் முதல்வராகவும் திகழ்ந்த எம்ஜிஆரின் அண்ணன்தான் சக்கரபாணி. அரசியலில் எம்ஜிஆர் ஏற்றம் பெற அண்ணா எவ்வாறு வழிகாட்டியாக திகழ்ந்தாரோ அதே போல வாழ்விலும் திரை உலக வளர்ச்சியிலும் எம்ஜிஆர் ஏற்றம் காண உதவியவர் அவருடைய அண்ணன் சக்கரபாணி. இவரும் தமிழ் சினிமாவில் பிரபல நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் டைரக்டராகவும் திகழ்ந்தவர்தான். 1911ஆம் ஆண்டு கேரளாவில் பிறந்த சக்கரபாணியின் ஆரம்பகால வாழ்வும் எம்ஜிஆரை போல வறுமையிலும் துன்பத்திலுமே கழிந்தது. இவரும் இலங்கையில் தந்தையை இழந்து தமிழகம் வந்து தம்பியுடன் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் நாடக மன்றத்தில் நடிக்க தொடங்கியவர்தான். ஆனால் திரைப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பு எம்ஜிஆருக்கே முதலில் கிடைத்தது. சக்கரபாணியின் முதல் திரைப்படம் இரு சகோதரர்கள். இந்த திரைப்படம் 1936ஆம் ஆண்டு வெளிவந்தது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ முருகன், தமிழ் அறியும் பெருமாள், அபிமன்யு, ராஜபக்தி, அம்சதேவி, வனசுந்தரி போன்ற திரைப்படங்களிலும் அவர் நடித்துள்ளார். பி.யு. சின்னப்பா நடித்த மகாமாயா படத்தில் சக்கரபாணியின் வில்லன் நடிப்பு அவரை ரசிகர்களுக்கு அடையாளம் காட்டியது. தொடர்ந்து மாடர்ன் தியேட்டர்ஸின் தயாரிப்புகளில் வெளிவந்த பல திரைப்படங்களில் வில்லனாக நடிக்கும் வாய்ப்பு இவருக்கு கிட்டியது. பாவேந்தர் பாரதிதாசனின் எழுத்தில் வெளிவந்த பொன்முடி திரைப்படத்தில் சாமியாராக வில்லன் வேடத்தில் நடித்த சக்கரபாணிக்கு முதல் வண்ணப்படமான அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திலும் வில்லனாக நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. அதில் எம்ஜிஆரின் அண்ணனாக நடித்த சக்கரபாணி பேராசை கொண்டவராகவும் தம்பியை ஏமாற்றி சொத்துக்களை அபகரிப்பவராகவும் நடித்தார். கபடமாக அலிபாபாவிடம் பேசி புதையல் இருக்கும் குகைக்குள் நுழையும் வாசகத்தை தெரிந்து கொள்வதில் ஆகட்டும், உள்ளே நுழைந்து வைரம் தங்கம் ஆபரணங்களை கண்டு மதி மயங்குவதில் ஆகட்டும், தங்க நாணயங்களை தன் தலையிலேயே கொட்டி அபிஷேகம் செய்வதில் ஆகட்டும், இறுதியில் வீரப்பாவிடம் சிக்கி உயிர் பிச்சை கேட்டு கெஞ்சுவதில் ஆகட்டும். சக்கரபாணி காட்டிய மாறுபட்ட நடிப்பு கலவை மிகவும் அபாரமாக இருந்தது. அலிபாபா செல்வந்தன் ஆகிவிட்டான் என்பதை கேள்விப்பட்டு, இந்த பணம் ஒரு விபச்சாரி என்னிடமும் வாழ்கிறாள், அதே சமயம் அந்த அன்னக்காவடி அலிபாபாவிடம் போய் சேர்கிறாள், இந்த பணத்திற்கு பத்தினியாகவே இருக்க தெரியாது போல இருக்கிறது என்று அங்கலாய்க்கும் போது ரசிகர்களின் கைத்தட்டல் திரை அரங்கை நிறைக்கும். சக்கரபாணியின் வில்லன் நடிப்பிற்கு பெயர் பெற்ற மற்றொரு திரைப்படம் சிட்டாடல் தயாரித்த இதய கீதம். 50ஆம் ஆண்டுகளில் மாடர்ன் தியேட்டர்ஸார் தயாரித்த மாயாவதி, 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி, திகம்பர சாமியார், பொன்முடி ஆகிய திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு சக்கரபாணிக்கு கிட்டியது.
இந்த திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானார் சக்கரபாணி. எம்ஜிஆர், வி.என். ஜானகி ஜோடி சேர்ந்து நடித்த மருதநாட்டு இளவரசி திரைப்படத்தில் வில்லனாக நடித்தபோது இவருக்கும் அந்த திரைப்படத்தின் வசனகர்த்தா கலைஞர் கருணாநிதிக்கும் இடையில் நல்ல நட்பு உருவானது. இதன் பலனாகத்தான் கலைஞரின் வசனங்களில் மனதை பறிகொடுத்திருந்த கவிஞர் கண்ணதாசனுக்கு கலைஞரை அறிமுகப்படுத்தி வைத்தார் சக்கரபாணி. 1956ஆம் ஆண்டு முதல் சக்கரபாணியின் தம்பி ராமச்சந்திரனின் திரை உலக வாழ்வில் அதிர்ஷ்ட காற்று வீசத் தொடங்கியது. இதன் காரணமாக அண்ணன் தம்பியாக கூட்டு குடும்பமாக வசித்து வந்த சக்கரபாணி எம்ஜிஆரின் திரைப்பட தயாரிப்பாளர்களுடன் சம்பள விஷயம், கால்ஷீட் விஷயம் உட்பட எல்லாவற்றையும் கவனித்து கொள்ளும் செல்வாக்கு மிக்க நபராக மாறத் தொடங்கினார். இதன் காரணமாக தமிழ் திரை உலகில் பெரியவர் சின்னவர் என்ற அடைமொழிகள் உருவாகின. பெரியவர் என்றால் அண்ணன் சக்கரபாணி, சின்னவர் என்றால் தம்பி எம்.ஜி. ராமச்சந்திரன். எம்ஜிஆரின் எல்லா விஷயங்களையும் கவனிப்பவராக சக்கரபாணி விளங்கியதால் சக்கரவர்த்தி திருமகள் படப்பிடிப்பு நடக்கும் போது தயாரிப்பாளருக்கு ஒரு நிபந்தனை போட்டார். ஜாதகப்படி தம்பிக்கு 6 மாதங்கள் வரை ராசி இல்லை. எனவே அவர் ஆற்றில் இறங்கக்கூடாது, குதிரை ஏறக்கூடாது, வெளிப்புற படப்பிடிப்பில் கலந்து கொள்ளக்கூடாது. இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டே படப்பிடிப்பும் நடைபெற்றது. ஆனாலும் சக்கரபாணி பயந்தது போலவே நாடகம் ஒன்றில் நடிக்கும்போது குண்டுமணியை எம்ஜிஆர் தூக்க கை வழுக்கி அவர் எம்ஜிஆரின் காலின் மீது விழ எம்ஜிஆரின் கால் எலும்பு முறிந்து சில மாதங்களாக படப்பிடிப்பில் அவரால் கலந்து கொள்ள இயலவில்லை. எம்ஜிஆரின் சகோதரர் என்பதாலோ என்னவோ சக்கரபாணி நடித்த பல திரைப்படங்கள் எம்ஜிஆரின் படங்களாகவே அமைந்துவிட்டன. என் தங்கை திரைப்படத்திலும், தாய் மகளுக்கு கட்டிய தாலி திரைப்படத்திலும் அவரே வில்லனாகவும் நடித்தார். அதே சமயத்தில் வெளியான மன்னாதி மன்னன், ராஜராஜன், ராஜா தேசிங்கு போன்ற திரைப்படங்களிலும் சக்கரபாணியின் நடிப்பு இடம்பெற்றது. வில்லனாக மட்டுமின்றி தன்னால் வித்தியாசமான வேடங்களையும் செய்ய முடியும் என்பதை சக்கரபாணி நிரூபித்த திரைப்படம்தான் மலைக்கல்லன். இதில் கண்டிப்பு மிக்க இன்ஸ்பெக்டராக வரும் இவர் கான்ஸ்டபிளாக வரும் டி.எஸ். துரைராஜுடன் தோன்றும் காட்சிகளில் நகைச்சுவை விருந்தை வாரி வழங்கினார். எம்ஜிஆரின் சொந்த படமான நாடோடி மன்னனில் வயதானவராக வில்லனுக்கு ஜால்ரா போடும் வில்லனாக ரசிகர்களை கவரும் விதத்தில் அவர் நடித்திருந்தார். ஜெமினி கணேசன், ஜமுனா நடித்த நல்ல தீர்ப்பு திரைப்படத்தில் இவரும் ஒரு வில்லன். பிருத்திவிராஜன் சம்யுக்தையை மையமாக வைத்து உருவான சரித்திர திரைப்படம் ராணி சம்யுக்தா. எம்ஜிஆர், பத்மினி, சகசரநாமம் நடித்த இத்திரைப்படத்தில் மந்திரியாக நடிக்கும் சக்கரபாணி கபடத்தனமும் வஞ்சகமும் கொண்ட வில்லனாக அருமையாக நடித்திருந்தார். கவிஞர் கண்ணதாசன் எழுதிய வசனங்கள் அவர் நடிப்பிற்கு மெருகூட்டின. அதிலிருந்து அகிலத்திற்கே புத்தி சொல்வான் சங்கர் ராய், அவனுக்கே புத்தி சொல்ல வந்துவிட்டாயா நீ என்று அவர் சொல்வதாகட்டும். பிணங்களின் மேல் நடந்து சென்றுதான் சங்கர் ராய் அரசுடைமை அடைய முடியும் என்றால் அந்த பிணங்களிலே சொந்த பிணம் எது என்று தேடிக்கொண்டிருக்க மாட்டான் என்று கூறும்போதும் வில்லத்தனத்தின் கொடூரத்தை வெளிப்படுத்தி இருப்பார் நடிகர் சக்கரபாணி. மிகைப்படாத, அலட்டல் இல்லாத, ஆர்ப்பாட்டம் இல்லாத நடிப்பு சக்கரபாணியுடையது.
வில்லத்தனத்தின் போதும் அட்டகாசமான சிரிப்பு, பற்களை நரவென்று கடிப்பது, கைகளை பிசைவது போன்ற பாணிகளை அவரிடம் இருக்காது. கபடமாக பேசுவது, வஞ்சகமாக புகழ்வது, அடுத்து கெடுப்பது போன்ற பாணிகளிலேயே அவரின் வில்லன் நடிப்பு எல்லா திரைப்படங்களிலுமே வெளிப்பட்டது. இது அவரை மற்ற வில்லன் நடிகர்களிடையே இருந்து வேறுபடுத்தி காட்டியது. ராணி சம்யுக்தா திரைப்படத்திற்கு பிறகு சில ஆண்டுகள் சக்கரபாணி திரைப்படங்கள் எதிலும் நடிக்கவில்லை. 1967ஆம் ஆண்டு எம்ஜிஆர், சரோஜாதேவி, ஜெயலலிதா அவர்களை வைத்து அரச கட்டளை என்ற திரைப்படத்தை தயாரித்து டைரக்டும் செய்தார். சில காட்சிகளில் நடிக்கவும் செய்தார். அதன் பின் மீண்டும் சில காலம் அவரை திரையில் காண முடியவில்லை. மீண்டும் திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு இவருக்கு எம்ஜிஆர் மூலம் இதய வீணை திரைப்படத்தில் கிட்டியது. எம்ஜிஆரின் தந்தையாக இதில் நடித்து திரை உலகில் மறுபிரவேசம் செய்தார் சக்கரபாணி அவர்கள். தொடர்ந்து நேற்று இன்று நாளை, நாளை நமதே போன்ற திரைப்படங்களிலும் நடித்தார். எம்ஜிஆர் தமிழக முதல்வரானதோடு இவருடைய திரை உலக வாழ்விற்கும் நிறைவு பெற்றது. முதல் மனைவி இறந்ததைத் தொடர்ந்து மறுமணம் செய்து கொண்ட சக்கரபாணிக்கு 7 ஆண் குழந்தைகளும் 3 பெண் குழந்தைகளும் ஆக 10 குழந்தைகள். இவர்களில் இவரின் 5வது மகனான எம்ஜிசி சுகுமார் குங்குமம் கதை சொல்கிறது என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த போதும் திரையுலகில் ஒரு இடத்தை அவரால் பிடிக்க முடியவில்லை. எம்ஜிஆருக்கு மாற்று சிறுநீரகம் பொருத்த வேண்டியது வந்தபோது இவரின் மகள் லீலாவதி தனது சிறுநீரகம் ஒன்றை தனது சித்தப்பாவிற்காக எம்ஜிஆருக்காக வழங்கினார். எம்ஜிஆரின் உயர்வுக்கும் பல வழிகளிலும் பாடுபட்ட சக்கரபாணி எம்ஜிஆர் மறைவதற்கு ஓராண்டிற்கு முன்னதாகவே ஆகஸ்ட் 1986இல் காலமானார். ஆனாலும் ரசிகர்களை பொறுத்தவரை அலட்டல் இல்லாத சக்கரபாணியின் நடிப்பு சக்கரையின் பாணிதான். ரசிகர்கள் என்றும் அவரை மறக்க மாட்டார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.